ஏப்பா நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் பாலமேடு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேப்பா. பாருங்கள் எவ்வளோ வெயில், பயங்கரமாக வெயில் அடிக்குதுப்பா. போகிற வழியெல்லாம் சாமி கோயில் தான். கருப்பன், முனியாண்டி, ஐயனார், இப்படித்தாப்பா நிறையா கோயில் இருக்குப்பா. மொட்டை வெயிலுப்பா. உங்களுக்காண்டி தாப்பா வேண்டிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? ஐயனார் கோயில், சப்த கன்னிமார்கள், பாண்டி, கருப்பேன் அந்த கோயில் அந்த ஊரில் இருக்குப்பா. நான் போய் பார்க்க போகிறேன். பாலமேடுன்ற ஊரில் இருக்குது. உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு தெரியும் பாலமேடுன்ற ஊர் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி மெனக்கட்டு நம்ம போய் கோயிலில் வீடியோ போடுவோன்னு சொல்லிவிட்டு நான் ஆயா கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். என் செல்ல பேரன் தீபக்கு கூட போய்கிட்டு இருக்கேன். தீபக்கு தங்கம் என்னை வண்டியில் கூட்டி போய்கிட்டு இருக்காரு. நீங்களும் நல்லா வேண்டிக்கங்க. நான் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கேன் பாருங்கள். பயங்கரமான வெயிலுப்பா. என்னால் தாங்கவே முடியலை. இருந்தாலும் நமக்கு சாமி தான் துணைன்ட்டு போய்கிட்டே இருக்கேன்ப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே, ப்ளீஸ் மக்களே. நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு கேட்ட வரம் கொடுக்கும் சாமி. நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கோங்க. படிப்புக்காண்டி வேண்டிக்கோங்க, வேலைக்காண்டி வேண்டிக்கோங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கு வேண்டிக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே வேண்டிக்கோங்கம்மா. எல்லா வரமும் கொடுக்கும். ஐயனார் கோயில், 7 சப்தகன்னிமார்கள், கருப்பே இருக்கார். எல்லா பேரையும் வேண்டிக்கோங்கம்மா. உங்களுக்காண்டி தான் ஆயா கோயிலுக்கு போயிருக்கிறேன். எனக்கு மனசுக்குள்ளே காலையிலேருந்து ஒரே மனசு குழப்பமாக இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு குழப்பமாக இருக்குன்ட்டு இன்றைக்கி பாலமேடு கோயிலுக்கு நான் கிளம்பி போயிருக்கேன்ப்பா. நல்லா வேண்டிக்கோங்கப்பா. நானும் நல்லா இருக்கேன்ட்டு வேண்டிக்கிட்டேன். சபரி தீபக்கு, நம்ம யூடியூப்பில் இருக்க எல்லா பேரம்பேத்திங்களும் படித்து இந்த வருஷம் பாஸ் ஆகணும், ஆல் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறையா வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்கள பூரா நல்லபடியாக நல்லவங்களாக மாற்றணும், அவங்க அறிவுள்ளவங்களாக ஆகணும், அவங்களும் பாவம் பெரிய மனுஷங்களெல்லாம் அப்படி பேசக்கூடாதுன்னு அவங்கள திருந்த வைக்கணும் அப்படின்றதுக்காண்டிலாம் நான் போய் வேண்டிக்கிட்டேப்பா. எல்லாமே என்னுடைய உலகமே யூடியூப் தான். யூடியூப் சொந்தங்கள் தான். நீங்கள் இல்லாமல் நான் இல்லைப்பா. சரிங்களா? என்னைய ரொம்ப மன உளைச்சல் படுத்தாதீங்க. நான் காலையிலேருந்தே மனசே சரியில்லாமல் இருந்தேன். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு மனசு நிம்மதியாகவே இருக்குது. சரிங்களா சொந்தங்களே? நல்லா பாருங்கள். எல்லா தெய்வங்களும் இருக்குது. பார்த்து நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 7 சப்த கன்னிமார்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? 7 சப்த கன்னிமார்கள் இருக்காங்க. இங்கனக்குள்ளே ஐயனார், கருப்பேன் இனிமேல் வருவார். கருப்பனையும் காமிக்கிறேன். சரிங்களா சொந்தங்களே? சரிங்களா சொந்தங்களே? பாருங்கள், ஆயா எப்படிலாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்குப்பா. காட்டுக்குள்ளே இருக்குது சாமி. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிப்பா. விளையாட்டாக நினைக்காதீங்கப்பா. சாமி வந்து ரொம்ப பக்தியாக இருக்குப்பா. பாருங்கள், ஐயனாரை பாருங்கள். குதிரை வாகனத்தை பார்த்துக்கோங்க எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஜெகஜோதியாக இருக்கார். சுற்றிலும் இருக்கும் குதிரை பூராமே வேண்டுதலுக்காக கொண்டுட்டு வந்து வச்ச குதிரைகள். சரிங்களா? நமக்கு வந்து நல்லபடியாக நிறைவேறிடுச்சுன்னா குதிரை வாங்கி வைப்பாங்கப்பா. அந்த மாதிரி கோயில் கிராமத்தில் இருக்க கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும்ப்பா. அங்கே உள்ளவங்களாம் செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க, இடுப்பில் துணியை கட்டி நடக்க மாட்டாங்க. சாமினா ரொம்ப பயப்படுவாங்கப்பா. நம்ம தான் மதுரைக்குள்ளே தான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் தெய்வத்துக்கு பயந்து நடங்க. ரொம்ப யூடியூப்பில் எல்லா பேரும் வாய் ஓவராக பேசுகிறீங்க. அப்படிலாம் பேசாதீங்க. கடவுள்னு ஒன்று இருக்குது. நம்ம பயந்து பேசணும், பத்திரமா பேசணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். கேட்டுக்கோங்கப்பா. இந்த பார்த்துக்கோங்க, நம்ம சாமி கருப்பே நிற்கிறார் பற்றியா? நான் எங்கே போனாலும் கருப்பே ஐயனார் தாப்பா கூடயே வர்றாங்க. நானும் சோதிச்சு பார்த்துட்டேன். கருப்பேன், ஐயனார், பாண்டி இவங்க தான் எங்கே போனாலும் என் பின்னாடி வர்றாங்க. சரிங்களா? பாருங்கள், நல்லா வேண்டிக்கோங்கம்மா. எல்லா பேருமே யூடியூப்பில் இருக்க பிள்ளைங்க பூரா நல்லா இருக்கணும், குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த கிடைக்கணும், பரீட்சை எழுதின பிள்ளைய பூரா ஆல் பாஸ் ஆகணும், நாட்டில் நல்ல மழை பெய்யணும், நல்லவங்க ஆட்சியில் வந்து உட்காரணும், நாட்டில் என்ன குறை இருக்குதோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேண்டுதலுமே ஐயாட்ட நான் வச்சுக்கிட்டு நல்லா கும்பிட்டுட்டேன். நீங்களும் வேண்டிக்கோங்க.
சரிங்களா? கிராமத்து தெய்வம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த தெய்வம்ப்பா. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். சரிங்களா? பார்த்துக்குறோங்க ஐயனார. சரிங்களா? பாருங்க தீபக்கே வாடா, இங்கே வந்து பாருங்க. ஐயனாரை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஐயனாராமே ஐயனார் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். குதிரை சரிங்களா? வேண்டுதல்ப்பா. இது பூராமே வேண்டியதல் பண்ணி நிறைவேறின பிறகு வாங்கி வச்ச குதிரைகள் ஐயனார். சரிங்களா? சொன்னாலே பாருங்க கலர் கலராக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா வேண்டிக்கங்கப்பா. வேண்டிக்கிட்ட நம்ம கடவுளுக்கு நம்ம கேட்ட வரம் கொடுக்கும். நம்ம தான் அசால்ட்டாக இருக்கிறோம். சாமிக்கிட்ட நம்ம வந்து பாருங்களேன், அந்த மரம் பட்டு போயிருக்கு. ஆனால் மரம் எப்படி பட்டு போயிருக்கு பாருங்க. பட்டு போன மரத்தில் சாமி மரத்தில் அவ்வளோ இலையெல்லாம் எடுத்து பட்டு போன மரத்தில் சாமி ஒரு ஐதீகம் உண்மை. எங்கே பட்டு போய் கிடக்குதோ அந்த மரத்தில் வந்து சாமி இருக்குன்னு அர்த்தம். நல்லா வேண்டிக்கங்க பாருங்க. நல்லா ஜெகஜோதியாக உட்காந்துருக்கு பாருங்க சாமி, ஐயனார் சாமி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள்.